கடைசி சீனை மட்டும் அவர் அழகாக எடுத்து அந்த படமாக எடுக்கிறாரு. ஸோ அவர் எப்படி எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன். அதில் வந்து பாரதி ராஜா, ஜெய் தெரியும். எவ்வளோ பேருக்கு ஜெய் தெரியும் தெரியல. ஜெய் தெரியுமா? ஓகே, சூப்பர். ஸோ பாரதி ராஜா, ஜெய், அப்புறம் வந்து மனோஜ், சிம்பு, அப்புறம் சாலமன் பாப்பையா, இவங்கெல்லாம் வந்து வச்சு அவர் ஒரு சீன் டைரக்ட் பண்றாரு. அவர் எப்படி பண்ண போறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாரதி ராஜா வராது. பாரதி ராஜா கூட பாக்யராஜா இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க. என் இனிய தமிழ் மக்களே, இது உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. அதாவது இன்னைக்கு என்ன சீன் தெரியும்ல? சாலமன் பாப்பேன், ஜெய். அதாவது இந்த கப்பல், அதாவது நம்ம ஆண்டிப்பட்டியில் அந்த 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 குளத்தாங்கரையில் ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பல் இட்ஸ் கோனா ஃபால். அப்படி ஃபால் ஆகும்போது என்ன நடக்க போகுதுன்னா இப்ப விஷயம். ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்களை பார்க்கறதுக்கு. அதாவது இந்த இந்த மாதிரி சீன்களை நீங்க எப்படி பிடிக்கிறீங்கன்னு தெரியல, ரொம்ப சூப்பரா. இல்லையோ இல்லையா விஷயத்த சொல்றதுக்கு இல்லையா. அதாவது என்னன்னா, அப்ப என்ன அப்படின்னா, மனோஜ் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்காரு. அந்த கப்பல் அப்படி கவரும் பொழுது அந்த பிஸ்கெட் பறக்குது. இஸ் ட்ரைங் டு கேட்ச் இட். அப்படியே விழுந்துருது. இப்ப என்னன்னா, ஒரு முக்கியமான காதல் கதை நடந்துட்டு இருக்கு. மனோஜும் நீயும் சேர்ந்து அந்த ஹீரோயினை லவ் பண்றீங்க. இப்ப இவர் விழும்போது அந்த ஹீரோயின் வந்து அப்படியே கை பிடிச்சிடுறாங்க. கை பிடிக்கும் போது அப்படியே கண்ணு பாக்குது, கண்ணு பாக்குது, கண்ணு பாக்குது, கண்ணு பாக்குது. அப்படியே டேக்கிங் இட் டு சுவிட்சர்லாந்து ஒரு சாங், அந்த குத்து சாங் ஆடிட்டு அப்படி திரும்பி வருங்க. இது ரொம்ப இன்டென்ஸான சீனு, யாரும் சிரிக்க கூடாது. ரொம்ப ரொம்ப கிளைமேக்ஸ் சீன். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகுது, ஜி நீ வர்ற, அப்ப நீ என்ன பண்ற, அந்த பொண்ணு அப்படியே அபியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைங் டு கிச்சு கிச்சு மோட்டிஃபை. அப்படி கிச்சு கிச்சு மூணு அந்த பொண்ணு விட்டுருன்னு பாக்குறேன், நான் விட மாட்டேங்க. உடனே நீ அந்த ஆள் கிட்ட, மனோஜ் கிட்ட சொல்ற, சிக்ஸ் எப்படி கிரிக்கெட்ல எப்படி அம்பையர் சிக்ஸ் காமிப்பாங்கன்னு கேள்வி. உடனே அவன் அதையும் காமிக்க மாட்டான். சோ இப்ப என்னன்னா, சாலமன் நேற்று சொல்லி கொடுத்த டயலாக் சொல்லுங்க. அங்கவே சங்கவே, இது வெறும் அங்கவே தாயா, சங்கவே உள்ள இருக்கு, அதான் பிக்கப் பண்ணியா? இல்லைங்க, எனக்கு சங்கவை வேணாங்க. இன்னும் அங்கவை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா சங்கவை எனக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கலைங்க. நான் என்னங்க பண்றது? இல்லையா, இதை பத்தி நான் ஒண்ணு சொல்றேங்க. ஒரு 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 பிளாஷ்பேக் இருக்கியா. அதாவது ஏன் இந்த பொண்ணு அந்த பையனை பிடிச்சிட்டு இருக்குன்னா, அது சின்ன வயசுல 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடிச்சியா. அப்போ கைய விட்டுருக்கு, ஹஷா புஷா ஆல்பால்டோன்னு கைய விட்டுருச்சு. பக்கத்துல இருக்கிற பையன் கீழே விழுந்து பின்னாடி பக்கம் வீங்கிருச்சியா. அதனாலே அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு, இனிமே யார கைய பிடிச்சாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால தான் இப்ப பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. யோ ஜெய், அப்ப நீ அந்த கடைசி சீன் சொல்லியா கமா. எங்க நீங்க நேற்று அரபிக்கு மெஹந்தி போட்டீங்களா, அதை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? வெரி குட்டியா. அப்படி சொன்ன அப்படியே அந்த பொண்ணு கையெடுத்து காமிச்சிட்டு மனோஜோட கதை ஓவர் அப்படி விட்டுறது, டப்பான கீழே வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணி ஒரு கதையை வெளியே ரிலீஸ் பண்ணும்போது, இப்போ கமல்ஹாசன் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு வராரு. அவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். இப்போ கமல்ஹாசன் வந்து இந்த படத்தை பற்றி சொல்றாரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பத்தி சொல்லணும், நிறைய சொல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த படம் பார்க்கிறவங்களுக்கும் கஷ்டம், பண்றவங்களுக்கும் கஷ்டம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி வெகு சில படங்கள் தான் இருக்கும் இண்டஸ்ட்ரியிலேயே, வெகு சில படங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். அதிலே முக்கியமான ஒரு இடம் பெற்ற படம் இந்த படம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, அது ஷூட்டிங் வந்து ஆண்டிப்பட்டியில நடந்துட்டு இருக்கு. ஆண்டிப்பட்டியில வந்து மனோஜுடைய நடிப்பை பார்த்து பக்கத்திலே அந்த வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா, அவங்க வந்து கடிதம் எழுதி வச்சுட்டாங்க. அதனால என்னுடைய சாவிற்கு மனோஜ் தான் காரணம் சொல்லி தூக்கில போங்க.
அப்புறம் தொங்கும் போது எல்லாம் யூனிட் ஆளுங்கெல்லாம் போய் உடச்சி கதவெல்லாம் உடச்சு அவங்கள காப்பாத்துக்கணும். எதற்காக சொல்ல வருகிறேன், இந்த மாதிரி நிறைய தடை கற்களை தாண்டி வந்த படம். அது மட்டும் இல்ல, இந்த படத்தை ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில பாடமாக வைத்திருக்கிறார்கள் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல. எந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாது என்று வைத்திருக்கிறாங்க. இப்ப நமக்கு பெருமைன்னு சொல்றதை விட இது மாதிரியான நிறைய படங்கள் வர வேண்டும்னு சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி போய் இடம் பிடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படத்தை கண்டிப்பாக ஓட வைக்கணும் அப்படின்னு இவரு கமல் போயிடுறாரு. இப்போ ரஜினி வராரு. ரஜினி நிறைய ரசிகர்கள் ரஜினிக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போறாரு, நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது படம் ரொம்ப லோ பட்ஜெட். அது நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ப்ரிவியூக்கு என்ன கூப்பிட்டாங்க. ப்ரிவியூக்கு போனதுக்கு டிக்கெட் கொடுத்து 100 ரூபாய் என் கிட்டேந்தே வாங்கிட்டாங்க. அவ்வளவு தூரம் அந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அப்ப யோசிச்சேன். பட் ஆனால் பாரதி ராஜா வர சொன்னாங்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உட்காந்தா 3 ஹவர் மொக்கேன்னா மொக்கே. அதுக்கு சொல்ல முடியலங்க, அவ்வளோ பெரிய மொக்கை. இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனோஜ் அவ்வளோ டவுன் டு எர்த் அப்படின்னா என்ன, அவங்க படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி, ஜூனியர் ஆர்டிஸ்டுங்களோட ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிட்டு அப்படியே படம் ஃபுல்லா சும்மாவே நின்றுட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு சொல்ல விட அவ்வளோ டவுன் டு எர்த் நாள் அவங்க அப்படின்னு சொல்ல. படத்துல நான் எவ்வளவோ எஸ்கேப் ஆகலாம் சொல்லி ஒய்ஃப் கிட்ட கால் வருதுலாம் வெளியே போனேன். ஆனா அப்ப எல்லாம் பாஸ் பண்ணி பாரதிராஜா அவங்க திரும்பி ஒருத்தன பிளே பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த படத்துல சுத்தமா கதை கிடையாது. ஆனாலும் இதை பார்த்த ஒரு 10 பேர் எனக்கு இமெயில்ல ஃபார்வர்ட் பண்றாங்க. பல கதைகள் அவங்களே போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரியல. நான் சொல்றேன், நான் இமெயில் ரிப்ளை பண்றேன், இதுல கதை கிடையாதுங்கன்னு சொன்னா யாரும் நம்பல. அவங்களே ஒரு கதையை போடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை யாரோ திருட்டு விஷயங்கள பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒர்த்து கிடையாது. இதை நீங்க கஷ்டப்பட்டு திருட்டு விஷயம்லாம் எடுத்து பார்க்கறது வேஸ்ட். அவ்வளோ. தேங்க்யூங்க.